நம் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நாம் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கரும் குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வகை தாவரம். பொதுவாக இந்த கரும் குறிஞ்சி ஆயுர்வேத மருத்துவத்துறையில் டாப் 10 ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற 10 மூலிகைகளில் கிட்டத்தட்ட முதல் 5 இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். கரும் குறிஞ்சியுடைய முழு தாவரத்தையே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். குறிப்பாக கரும் குறிஞ்சியுடைய இலைகள் மற்றும் வேர் இது ரெண்டுமே நிறைய மருத்துவ எண்ணெய்கள்லையும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய கஷாயங்கள்லையும் மிக பிரதானமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கருங்குறிஞ்சியுடைய முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இந்த கருங்குறிஞ்சி. பொதுவாக இந்த கருங்குறிஞ்சியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு சவ்வு விலகல் பிரச்சனைகளுக்கும் முதுகுத்தண்டு சவ்வு விலகலால் ஏற்படக்கூடிய சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய நரம்பு நோய்க்கும் மிக அருமையான ஒரு மருந்துன்னு சொல்ல முடியும். பொதுவாக இந்த முதுகுத்தண்டு சவ்வு விலகல் அப்படிங்கிறது இன்றைக்கு 150 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உடல் பாரத்தை விட அதிகமான எடை தூக்கும் போதும், அதிக தூரம் 2 சக்கர வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறது, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியது, எலும்புகளுக்கு தேவையான பலமான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சவ்வு விலகலை ஏற்படுத்துகிறது. இந்த சவ்வு விலகல் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்குது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட முழுமையாக குணம் கிடைக்காமல் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு முன்போ அல்லது அறுவை சிகிச்சை தவிர்ப்பதற்கோ இந்த கருங்குறிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை கொஞ்சம் உபயோகப்படுத்தி பார்த்தோமேயானால் நிச்சயமாக அறுவை சிகிச்சை தேவைப்படாது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். பொதுவாக முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட வலி இருப்பவர்கள் அல்லது முதுகுத்தண்டில் சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட வலி இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த கரும் குறிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணம் அல்லது வேர் சூரணம் 1 தேக்கரண்டி, இதை நல்லா போட்டு கொதிக்க வச்சு பால் அளவுக்கு சுண்ட வைக்கணும். அதாவது 100 மில்லியாக சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய வலி ஒரு வலிக்கான ஊசியை போடுறது போல் நல்லா குறைந்து பலப்படுறதை நம்ம பார்க்க முடியும். சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, பிட்டத்தோட மேற்பகுதிகளிலிருந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி 2 கால்லையும் வின்னு இழுக்கக்கூடிய ஒரு வலி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உட்காந்துருப்போம், கால் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம், சுரீல்னு ஒரு ஷாக் பெயின் இருக்கும். எழுந்து 2 ஸ்டெப்பு நடப்போம், வலி இருக்கும். ஒரு படிக்கட்டு ஏறுறதுக்கு லேசாக காலத்துக்கும் வலி இருப்போம். நேராக படுத்திருப்போம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம், ஷாக் அடிக்கிற மாதிரி சுரீல் அந்த வலி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதற்கு பேர் சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்க்கு காரணம் முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு நடுவே வரக்கூடிய அந்த சயாட்டிக் நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான அழுத்தம். ஸோ இதை குறைக்கக்கூடிய சக்தி, இதை குணமாக்கக்கூடிய சக்தி இந்த கருங்குறிஞ்சிக்கு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், கருங்குறிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணம் அல்லது வேர் சூரணம் 1 தேக்கரண்டி கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால், அந்த பாலில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரே 1 தேக்கரண்டி 5 மில்லி அதில் போட்டு கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும் அல்லது இரவு ஒரு வேளை மட்டும் படுக்கும்போது சாப்பிட வேண்டும்.
ஒரு மாத காலம் இதை உபயோகப்படுத்தி வந்தாலே அந்த சயாட்டிக் பெயின் கம்ப்ளீட்டாக மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு வீரியமான அவ்வளவு நல்ல ஒரு பொருள் இந்த கருங்குறிஞ்சி. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெரிகோஸ் பெயின் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. லேசாக கால்கள் அங்கங்கே பச்சை நரம்புகளாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த பச்சை நரம்புகள் தெரிந்த பிறகு அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி அந்த இரத்த குழாயை வெளிவந்து சின்ன சின்ன முடிச்சுகளாக தொங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். கால்கள்லாம் கருப்பாக ஆரம்பிக்கும். கருப்பான கால்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நாளடைவில் அரிப்பு எடுக்க ஆரம்பித்து அதன் பிறகு காயங்களாக மாறிவிடும். இதுக்கு தான் வெரிகோஸ் வெயின் அல்லது வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு பேர். இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது 2 வகையான சிகிச்சை கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒன்று, அந்த இரத்த குழாயை அப்படியே அடைத்து விடக்கூடிய ஒரு சிகிச்சை, அல்லது அந்த இரத்த குழாயை மட்டும் கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. 2 சிகிச்சைகள் கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். ஆனால் இந்த சிகிச்சைகள் இரண்டுமே நிரந்தரமான தீர்வுக்கு உதவி செய்யறதில்ல. ஏன்னா ஒரு இரத்த குழாய் அடைபட்டதுன்னா அடுத்த 2 மாதத்தில் இன்னொன்று வரும், அதுக்கப்புறம் இன்னொன்று வரும். ஸோ இது தொடர் ப்ராசஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வெரிகோஸ் வெயினால் ஏற்படுகின்ற அல்சர் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து புரோட்டீன்ஸ் காலில் தண்ணியாக வெளியில் போக ஆரம்பிக்கும். அது வெளியில் போக போக அந்த இடங்கள்லாம் கடுமையான துர்நாற்றம் ஏற்படுறதை கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து தான் அந்த கருங்குறிஞ்சி. கருங்குறிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் கருங்குறிஞ்சியுடைய இலைகளோ அல்லது வேரோ போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடணும். அதே போல் கருங்குறிஞ்சியை இட்டு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை எடுத்து இடுப்பிலிருந்து கால் வரை நன்றாக தேய்த்து வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்கு செல்லக்கூடிய மருந்துகள் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்க உதவுகிறது. அதே போல் அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய தொய்வான தன்மை, எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ண உதவுகிறது. அப்போது இந்த வெரிகோஸ் வெயின் வேகமாக குணமாகிறதையும் வெரிகோஸ் அல்சர் குணமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த கருங்குறிஞ்சியை பொறுத்தவரையிலும் முதுகுத்தண்டு சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சயாட்டிகா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் பல செயல்களை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கிறது, அல்லது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் பொருளாதார நிகழ்வுகள் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது, பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு அமெரிக்கா தான். அமெரிக்கா என்பது தொடர்ந்து ஏனைய நாடுகளின் மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விதமான செல்வாக்கை செலுத்தி வந்திருக்கிறது, ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறது. பிற நாடுகளின் அரசியல் விவகாரங்களில் தலையிடுவதாக தொடங்கிய அதனுடைய ஆதிக்கம் இன்றைக்கு எல்லா விதமான பொருளாதார உறவுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியதாக, நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அயல்நாட்டு உறவுகளை கூட தன்னுடைய விருப்பப்படி செயல்படுத்தக்கூடியதாக இன்றைக்கு உலகத்தின் மீதான ஒட்டுமொத்தமான ஒரு எஜமானாக இன்றைக்கு அமெரிக்கா மாறியிருக்கிறது. அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் நசுக்கப்படுகின்றன, அல்லது அங்கு உள்நாட்டு கழகங்களின் மூலமாக அங்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அதன் மூலமாக இந்த உலகத்தினுடைய செல்வங்களையும் எல்லை வளங்களையும் பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான கட்டுமானங்களையும் தன்னுடைய கைக்குள் கொண்டு வருவதற்காக அமெரிக்கா பல்வேறு விதமான உத்திகளை கையாண்டு வந்திருக்கிறது. அதில் பெருமளவு வெற்றியும் பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற போது தங்களை எதிர்ப்பவர்களே இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த உலகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்கா கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு அமெரிக்க அரசியலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அங்கு எடுக்கப்படுகிற கொள்கைபூர்வமான முடிவுகள் என்பது உலகத்தின் பல நாடுகளை, பெரும்பாலான நாடுகளை மிக கடுமையாக பாதிக்கின்றன என்பதுதான் உண்மை.
ஏனென்று கேட்டால் அத்தகைய பாதிப்புகளின் மூலமாக பெருமளவிற்கு வேலை இழப்புகளும் பல்வேறு விதமான சமூக நெருக்கடிகளும் உண்டாகின்றன. சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் மிக பெரும் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட போது இங்கிருந்து அங்கு வேலைக்கு சென்ற பலர் பெருமளவிற்கு வேலை இழந்து நாடு திரும்பினார்கள். அதேபோல் அந்த அமெரிக்காவிற்காக இங்கிருந்து வேலை செய்த பல நிறுவனங்கள் மூடப்பட்டதன் மூலமாக லட்சக்கணக்கானோர் வேலை இழந்தார்கள். அதாவது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வேலைவாய்ப்புகள் இவற்றையெல்லாம் புறக்கணித்து அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்காக வேலை செய்வது அல்லது அந்நிய நாட்டிற்கு செல்வது என்கிற அணுகுமுறையில் நம்முடைய கல்வி திட்டம், நம்முடைய வேலைவாய்ப்பு சார்ந்த கொள்கைகளை பெருமளவு உருவாக்கியதன் காரணமாக அந்த நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது நம்மை மிக பெருமளவிற்கு பாதிக்கிறது. அந்த நாடுகளுக்கு இங்கு நாம் வேலை செய்வது அல்லது இங்கிருந்து அங்கு போய் வேலை செய்வதன் மூலமாக அவர்கள் எப்பொழுது நம்மை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அப்பொழுது நாம் எந்த விதமான உரிமை கோரலும் மற்ற வகையில் நாம் திரும்ப வேண்டியவர்களாகி விடுகிறோம். அப்படித்தான் இப்பொழுது சமீபத்தில் ஒரு புதிய ஒரு மசோதா, அதாவது H1B என்கிற விசா கொடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது. முக்கியமாக அந்த H1B விசா என்பது இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று வேலை செய்பவர்களுக்காக தரப்படுகிற விசா ஆகும். அந்த விசாவை இப்பொழுது பெருமளவிற்கு தடுப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா இறங்கி இருக்கிறது. அப்படி அந்த விசாவை பெற வேண்டும் என்றால் ஆண்டிற்கு 88 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிறவர்கள் தான் இந்த விசாவை பெற முடியும் என்கிற ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக நினைத்து பாருங்கள், ஆண்டிற்கு 88 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த விசாவை பெற முடியும். ஆனால் பல்வேறு விதமான வேலைகளின் நிமித்தமாக அமெரிக்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது முற்றாக மறுக்கப்படுகிறது. ட்ரம்ப் அவர்கள் குடியரசுத் தலைவராக அவர் பொறுப்பேற்ற பிறகு அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தீவிரமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, அந்நிய நாட்டவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்துதான் அந்த வெற்றியை பெற்றார். ஆனாலும் கூட அந்த நாட்டினுடைய தேர்தல் அமைப்பு காரணமாக அவருக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகளை விட அதிகமாக அவருக்கு எதிராக விழுந்த வாக்குகள் அதிகம் என்றாலும் கூட தேர்தல் அமைப்பில் உள்ள சில குளறுபடிகளின் காரணமாக ட்ரம்ப் குடியரசுத் தலைவராக மாறிவிட்டார். மாறிய பிறகும் அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற நாளிலிருந்தே அவருக்கு எதிரான போராட்டங்கள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது 2 முக்கியமான விஷயங்களை ட்ரம்ப் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதாவது எப்படி இந்த வலதுசாரி கோட்பாட்டாளர்கள் அல்லது ஒரு விதமான தீவிரமான பிற்போக்கு கோட்பாட்டாளர்கள் எப்படி ஒரு சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உலகத்தின் மீது தொடுப்பார்கள் என்பதற்கு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த 2 அறிவிப்புகளும் ஒரு முக்கியமான ஒரு உதாரணங்களாக இருக்கின்றன. ஒன்று, நான் இப்பொழுது குறிப்பிட்ட அந்நிய நாட்டவர்கள் அங்கு வேலைக்கு வருவதை தடுப்பதற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்பது. இதன் மூலமாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை அல்லது வேலைவாய்ப்பின்மையை சரி செய்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். முதல் விஷயம், இந்த அமெரிக்க வேலைவாய்ப்பு என்பது அவர்கள் நமக்கு ஏதோ இலவசமாக கொடுத்ததல்ல. மாறாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்தியா போன்ற நாடுகளில் தான் இருந்தார்கள். அதாவது அமெரிக்கர்களுக்கு தேவையான மூளைகளை உருவாக்கக்கூடிய, தொழில்நுட்ப திறன்களை உருவாக்கக்கூடிய களமாக இந்தியா பயன்படுத்தப்பட்டது. நம்முடைய கல்வி அமைப்பையே அதற்கு தகுந்தாற்போல் நாம் பல இடங்களில் மாற்றி அமைத்தோம். அப்படி செய்து நாம் அவர்களுக்கு உதாரணமாக அவர்கள் நமக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள் என்றால் நாம் 10 லட்சம் 20 லட்சம் பட்டதாரிகளை உருவாக்கினோம். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அங்கு வேலைக்கு சென்றார்கள். இப்படியாக அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு தகுந்தாற் போன்ற ஒரு வேலைவாய்ப்புகளை கல்வியை நாம் இங்கு உருவாக்கி இந்திய தொழில்நுட்பத்தை, இந்திய சார்ந்த தொழில்நுட்பங்களை நாம் மழுங்கடித்தோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், அங்கு இந்த இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய அல்லது இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் என்பது, அந்த ஊதியம் என்பது அமெரிக்காவில் அந்த வேலையை செய்யக்கூடியவருக்கு அளிக்கக்கூடிய ஊதியத்தை விட மிக மிக குறைவானதாகும். இப்படி குறைந்த சம்பளத்தில் இந்தியர்களுடைய உடலும் மூளையும் நமக்கு கிடைக்கிறது என்பதற்காகத்தான் இவ்வளவு காலம் நமக்கு இந்த வேலைவாய்ப்புகளை கொடுத்தார்கள். இப்பொழுது திடீரென ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய வேலைவாய்ப்புகளை மறுக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் செய்வது என்பது எல்லா விதமான அறத்திற்கும் சர்வதேச நெறிமுறைகளுக்கும் எதிரானது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை காரணமாக இன்று அந்நியர்களின் மீது இந்த ஒரு அந்நியர்களுக்கு எதிரான அல்லது பிற நாட்டவர்களுக்கு எதிரான செயலை கொடூரமான முறையில் அமெரிக்கா அரங்கேற்ற துணிந்திருக்கிறது. இன்னொரு விஷயம், அந்நிய நாட்டு அகதிகள் அங்கு வருவதற்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடை என்பது முக்கியமாக 7 முஸ்லீம் நாடுகளிலிருந்து, அதாவது நீங்கள் ஈரான், ஈராக், எகிப்து, சோமாலியா, சூடான் போன்ற 7 நாடுகளிலிருந்து, இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அகதிகள் அங்கு குடியேறுவதற்கு, முக்கியமாக சிரியாவிலிருந்து அகதிகள் குடியேறுவதற்கு மிகப்பெரிய தடை இந்த 7 நாடுகளுக்கும் விதிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அந்த மெக்சிகோ
எல்லை, அதாவது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் ஒரு பெரிய சுவர் எழுப்பி அங்கிருந்து இந்த பக்கம் மக்கள் வராமல் பார்ப்பதற்கான ஒரு கொடுஞ்செயலையும் இன்றைக்கு அமெரிக்கா செய்ய முனைந்திருக்கிறது. அதற்கான தொகையையும் மெக்சிகோ தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து வருகிறது. அப்படியே நாங்கள் எங்களுக்கு சுவர்களின் மீது நம்பிக்கை இல்லை, நாங்கள் எந்த தொகையும் கொடுக்க முடியாது என்று மெக்சிகோ அறிவித்து விட்டது. ஆனாலும் கூட அங்கு சுவர் எழுப்புவதற்கான ஒரு திட்டத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய அரசு இருக்கிறது. இன்றைக்கு அகதிகள் பிரச்சனை என்பது உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் உலகம் முழுக்க ஒரு பெருமளவிற்கு யுத்தங்களும் இனப்படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கனடா போன்ற நாடுகள் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு மிக உயரிய அந்தஸ்தை அளிக்கின்றன. அமெரிக்காவும் கூட அப்படிப்பட்ட ஒரு நாடாகத்தான் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய ஜனநாயகம் சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கு குழிதோண்டி புதைப்பதன் மூலமாக அகதிகள் இங்கு வரக்கூடாது, முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்கு வரக்கூடாது என்கிற விதிமுறையை அவர் உருவாக்கி இருக்கிறார். இது மிக வெளிப்படையான ஒரு இன வெறுப்பு, ஒரு மத வெறுப்பின் அடிப்படையில் இருந்து உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா போன்ற நாடுகள், சிரியா போன்ற நாடுகளில் அல்லது ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில் ஏற்படுத்திய அரசியல் குழப்பங்கள், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் ஏற்படுத்திய அரசியல் குழப்பங்கள், அங்கு இவர்கள் திணித்த யுத்தம், அங்கிருந்த ஆட்சியாளர்களை இவர்கள் ஒழித்து கட்டியது, அதன் மூலமாகத்தான் இவ்வளவு தூரம் அங்கு உள்நாட்டு யுத்தம் மூண்டு அகதிகள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அமெரிக்காவுக்கு இது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அமெரிக்காவின் வழியை பின்பற்றி இந்தியாவும் ஒரு குடியேற்ற மசோதாவை, அதாவது சில இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அகதிகள் இங்கு வரக்கூடாது என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே மனிதகுல விரோதத்தன்மை கொண்டவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து வந்து நமக்காக பல தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி விஜயலட்சுமி. ஒரு பெண்ணா, ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் சமூகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், இதை தாண்டி ஒரு சாதனையாளராக ஒரு பெண் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவங்கள எப்படி தயார்படுத்திக்கணும். அந்த விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் உண்மையிலேயே பல விஷயங்களை கடந்து பல பொறுப்புகள்ல இருந்து இன்னைக்கு வந்து தனக்கான ஒரு இடத்தை இவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் என்எல்சியில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இன்றைக்கி வந்து பதவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லாம் போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஒரு பெண்ணாக அடிஷ்னல் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் பதவி வரைக்கும் வந்திருக்கீங்க. அந்த பதவியில் இருந்து நீங்கள் உங்களுடைய பணி சார்ந்து நீங்கள் பண்ண விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் தாண்டி சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை கொண்டு சமூகத்தில் நலிவுற்று இருக்கிற பெண்களுக்காக பல சேவைகளையும் ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சார்ந்த இந்த ஒரு பப்ளிக் செக்டார் நிறுவனத்திலையும் இதற்கான அமைப்புகள்லையும் பல பொறுப்புகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு இன்னைக்கும் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் புதிய தொழில் முனைவோராக வரவங்க, அவங்களுடைய நிலையில் அவங்க சாதிக்கணும், ஒரு பெரிய சாதனையாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிற போது அதுக்கு நிறைய சவால்கள், சிக்கல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இன்னைக்கு இருக்கிற சூழல் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி வரணும், ஒரு சமூகம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு அரவணைப்பு கொடுக்கணும், ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கொடுக்கணும், இதை தாண்டி பணி செய்கிற இடங்கள்ல இருக்கிற சிக்கல்களை எவ்வளோ தூரம் எளிதாக ஒரு பெண் சமாளிக்க முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நீங்கள் நினைச்சிங்களா, நீங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வருவோம் அப்படின்னு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கல்லூரி முடிந்த நிலையிலையோ ஒரு பணிக்கான ஒரு முதல் படி எடுத்து வச்ச அந்த காலகட்டத்திலையோ உங்களுக்கான இலக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நிர்ணயிச்சிட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் நடந்து வந்த பாதைகள் பற்றி சொல்லுங்கள். முதலில் கலைஞர் தொலைக்காட்சியின் பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மனமார்ந்த என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு விஷயங்கள் எல்லாம் நிறைய அப்பப்போ நம்ம வந்து கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டு தான் வருகிறோம். நிறைய இது மாதிரி வளரும் கலைஞர்களையும் அல்லது வளர்ந்து வரும் பெண்கள் அல்லது சமூகத்தில் இருக்கும் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் இந்த ஒரு சமூகத்தில் அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக எவ்வளவோ இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு ஒரு சின்ன தூண்டுகாலாகவும் நிறைய உதவி செஞ்சிட்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. என்னுடைய பாதைகள்னு எடுக்கும்பொழுது
ஒரு கிராமத்துலேருந்து வந்த குடும்பம் தான் எங்கள் அப்பா அம்மா. ஆனால் அப்பா மட்டும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நல்ல ப்ரொஃபஸர் ரேங்கில் இருந்தாங்க. அவங்க பையன் வேணும்னு கேட்டு நாங்கள் 3 பேரும் பெண்ணாக தான் பிறந்தோம். அதில் ஒரு சிறு வருத்தம் இருந்தாலும் கூட பெண்களையும் பையனாக வளர்க்க வேண்டும் என்று அப்போதிலிருந்தே அவங்க வந்து எல்லா ஃப்ரீடம் கொடுப்பாங்க. எங்களுடைய அம்மா வந்து அவர்களுக்கு தெரியாத எங்கள் முதல் மென்டாரே அப்பா அம்மா தான். அப்பா வந்து படிப்பு அல்லது இந்த வெளித்திறமைகள் எல்லாமே இருக்கணும்னு பார்ப்பாங்க. அம்மா வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கண்ணு பார்க்கும் கை செய்யும். ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே டக்குன்னு வெந்நீரில் உளுந்த ஊற போடுவாங்க, கீழே உட்காந்து வெங்காயம் அரைப்பாங்க, அடுப்பில் எண்ணெய் வைப்பாங்க, அப்படியே கலந்து மாவு அரைச்சி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார ஒரு வடை போட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல வரேன். அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா விதமும் கற்றுக்கணுன்னு அவ்வளோ ஆசை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்ததுனால என்னுடைய அக்கா இன்ஜினியரிங் படிக்கும்பொழுது ஒரு வருஷம்தான் படித்தாங்க. அவங்கள வந்து படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனாலேயே வந்து அடுத்தது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டது. அதனால் நான் படித்து முடித்தேன் இன்ஜினியரிங். இல்லைன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருப்பேனா இன்றைக்கி எங்கேயுமே வந்திருப்பேனா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். 4 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளார அதுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கணவன், குழந்தைகள். கணவன் எடுத்ததுமே போய் கிராமத்தில் விறகடுப்பில் தான் நின்னேன். அப்போ வந்து அங்கே வந்து கேஸ் அடுப்பு கூட இல்லை. ஆனால் நான் வருகிறேன்னு சொன்னதுமே அதுக்காக கேஸ் அடுப்பு வாங்கி வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் இப்படி இருப்போமா, வேலைக்கு போவோமாங்கிறது அப்போ ஒரு பெரிய அடுத்தது எங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஆனாலும் என்எல்சியில் அப்ளை பண்ணோம். ஏன்னா எங்களுடைய கணவர் சிவகுமார் அவர்கள் என்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் என்எல்சிலே ஒர்க் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரே இடத்துல ஜாப் கிடச்சதுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ வரும்போது என் குழந்தை வந்து 15 நாள் குழந்தை. இன்டர்வியூ மெட்ராஸில் தான். அப்போது அந்த மதுராந்தகம் ஏரியா எல்லாமே உடஞ்சிருந்தது. 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி போன ஞாபகங்கள்லாம் பசுமையாக இருக்கின்றன. அப்படி வந்து என்எல்சியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான். ஆனாலும் ஒரு படிப்படியாக தான் ஒரு ஸ்டேஜ்லேயும் அதற்கான நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது மற்றவங்களோட என்னுடைய ஒர்க்கு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் நான் முழுமையாக கவனம் செலுத்தி அதில் இவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறது எப்பொழுதுமே எனக்கு இருக்கும். வேலைக்கு வர்றது ஒரு பக்கம்னா கூட வேலைக்கு வந்தாலும் அதோடு நின்றுடலை என்னோடய ஆக்டிவிட்டீஸ். ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய கணவர் வந்து அவங்க நல்ல ஊக்குவிப்பாங்க. 2 விதமாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நெகட்டிவ்னா நெகட்டிவ் இல்லை, ஒரு அவசரத்துக்கு ஒரு சின்ன விஷயம் இது ஒரே ஒரு பக்கம் எழுதி கொடுங்க அப்படின்னா நீ எழுத தான் நீ வந்து ரிஃபைன் ஆவ, நல்லா கற்றுக்குவ. எதாக இருந்தாலும் ஒரு பேங்க்குக்கு போகணும், எதாக இருந்தாலும் நான் பேங்க் போகணும், நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறீங்களா, இல்லை நீ போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ என்னடா அது ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்குன்னு உள்ளுக்குள்ள சிறு ஆதங்க இருந்தாலும் கூட சரி நம்ம தானே எழுதணும், என்ன ஆனாலும் நம்ம எழுதிட்டு படுப்போம், இது இன்னொரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்து சின்ன விஷயங்கள்லாம் இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதை அவர்கள் ஊக்கப்படுத்தி ஆரம்பத்திலிருந்தே நெய்வேலியில் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் 80, 85, 86, 87லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் ராத்திரி 12 மணிக்கு சுற்றுறவன் நான் தான் இருப்பேன். 2 வீலரில் பயங்கரமாக ராத்திரி 12 மணிக்கு கூட சுற்றிட்டு இருப்பேன். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஏன்னா தெரியும் இவ எதுக்காக போகிறா, எதுக்கு வரா என்னங்கிறது தெரியும். ஆனால் என்னென்ன குழந்தைகளை கொஞ்சம் கவனிக்க முடியலை. குழந்தைகளுக்கு பரிபாஷையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வேலைக்கு போகிறாங்க அம்மா, முடியலை. அது கூட வந்து சில பேருக்கு தான் இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லோரும் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு வந்து அனுமதி கிடைச்சதுனால என்னால் கொஞ்சம் வெளியில் போக முடியுது, நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியுது. அப்படிங்கும்பொழுது நிறைய பேர் இன்னமும் நெய்வேலியில் இவங்க வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு நிச்சயம் உதவி கிடைக்கும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், அல்லது மற்றவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறதா இருக்கலாம். அது ஒரு நம்பிக்கையோடு வராங்க. அப்படிங்கும்போது அது ஒரு 30 வருஷம் 35 வருஷ வாழ்க்கையினோட ஒரு தாற்பயம் தானே சொல்லணும். கண்டிப்பாக மேடம். இப்போ ஒரு பெண்ணாக நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நம்ம படிக்கிற போது இதை பண்ணணும், நம்ம வெளியில் வரும்போது இப்படி ஆவேன் அப்படி ஆவேன் நிறைய இருப்பாங்க. ஆனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தோடனே நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் அதை தொடர முடியாத ஒரு சூழல் கூட இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பெண் அவங்களுக்கான ஒரு திறமை அப்படி இருக்குது அப்படின்னும் போது அவங்கள அதை மென்மேலும் வளர்த்துக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின் போது ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாரணாக இருக்கணும்? நிச்சயமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அது வந்து ஒரு பெண்ணுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஆனால் கூட்டு குடும்பம் இல்லை என்றால் அடுத்தது குடும்பத்தில் இருக்கும் மற்றும் அந்த அடுத்த பியார் வந்து அல்லது ஆண்பாளர் வந்து உதவியாக இருந்தால் வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலையில் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் அட் டைம் பண்ண முடியாது. அஷ்டாவதின்னு சொல்கிறோம், நம்ம அஷ்டாவதி தான் செய்கிறோம். ஆனால் 8 வேலை செய்கிறோம்னா 8ஐயும் முழுமையாக 100% எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா இருக்காது. அதில் 4 விஷயங்கள் நல்லா பண்ணுவோம், ஒரு 2-3 விஷயங்கள் முடிஞ்ச வரை தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்பொழுது அதையும் நல்லா சிறப்பாக செய்யணும்னா அதுக்கு வந்து ஒரு உதவி தேவை தான். ஆனால் நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம், இன்லாஸ்லாம் ஊரில் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட எப்பொழுதுமே எனக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லணும். சர்வெண்ட் வந்து சரியாக அமைஞ்சது. நெய்வேலியில் வந்ததுலேருந்து இன்று வரை எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. இங்கே நம்ம எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம், காலையில் 7 மணிக்கு போனாங்கன்னா ராத்திரி 9:30 மணிக்கு வந்த பிறகு தான் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க டிஃபன் செய்யவே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பஸ்ஸில் அடித்து பிடிச்சிட்டு வராங்க, இல்லை காரில் என்ன கூட டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லேட்டாக தான் வராங்க. அது மாதிரி வந்த பிறகு அவங்க வரும்போதே மைண்டில் ஐயோ குழந்தைங்க பசியாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வரும்படும். அந்த மாதிரி நிலைமைகள் தான் எத்தனையோ இருக்குது. இந்த வசதிகள் எல்லாம் நம்மால் பணம் இருந்தும் நிறைய பேருக்கு அந்த வசதி கிடைக்கல. இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் அடுத்தது என்ன செய்ய முடியும், அடுத்த லெவல் என்ன பண்ணலாம். ஏன்னா நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அதுக்கு முன்னாடி ஜென்ஸு தான் இருந்தாங்க இன்ஜினியரிங்கில், லேடிஸ் கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செட், ஃபஸ்ட்டு +2, ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் இப்படி எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தோம். காலேஜில் எங்களுக்கு முன்னாடி வந்து பாய்ஸ் தான், லேடிஸே கிடையாது. ஆனால் நாங்கள் வருஷம் வந்தபோது தான் ஃபஸ்ட்டு 6 பேர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் தான் வரிசையாக லேடிஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது பயமாகவே இருக்கும், அது பின்னாடி யாராவது வராங்களா, துரத்திட்டு வராங்களான்னு பயந்து போவோம். அப்படியெல்லாம் படிக்கும்பொழுதெல்லாம் எப்படியாவது நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது வந்து டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் அக்கா வேறு படிப்பிலேருந்து நிறுத்திட்டாங்க இல்லையா, அதுவும் ஒரு மனசில் ஒரு உள்ள ஓரத்தில் ஒரு எண்ணம். நிச்சயமாக நம்ம படிச்சுட்டு வேலை பார்த்து அதனால் நிறைய பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் உடனே வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்த இடத்துலையுமே முதலிலே பவர் பிளான்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், தெர்மலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட்டு பாய்லர் ட்ரம்ங்கிறது வந்து மேலே ஒரு 100 ஃபீட்டர்ஸ் மேலே அப்படிலாம் ஏறி இறங்குவோம். நல்லா ஏறி இறங்கி ஆகணும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டு அங்கே தான் இருந்தாகணும், அங்கே பண்ணணும். அந்த யூனிட் கமிஷனிங் அப்போல்லாம் ஃபுல்லாக எங்களோட ஒர்க்கெல்லாம் ரியலி நிறையா பண்ணினோம். ஒரு 5 பேர் லேடிஸ் அப்போ தான் ஒட்டு மொத்தமாக எடுத்தாங்க, அவங்க எல்லாரையும் வைத்து பண்ணது தான். அதுக்கப்புறம் குழந்தைகள் படிப்பு அப்படின்னு வரும்பொழுது கம்ப்யூட்டர் துறையிலே கொஞ்சம் அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி கம்ப்யூட்டர் டிவிஷன் வந்தோம். கம்ப்யூட்டரில் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இப்படி ஒர்க் பண்ணும்பொழுது ராத்திரி பகலாக ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனாலும் கூட எங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி இருக்கும், துணை இருக்கும், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னா நாங்கள் ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணுவோம். லைக் ஐடி ஃபீல்டு உங்களுக்கு தெரியும், அப்படி தான் இருக்குங்கிறது. ராத்திரியெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஒரு நாள் ஆரம்பித்து மறுநாள் காலையில் போகிற அளவுக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு டீம் ஒர்க்கு தான். டீம் ஒர்க் எல்லாருமே இருப்போம். ஒரு ஒர்க்கை முன்னாடி பிரிச்சுக்குவோம். இந்த பார்ட் நம்ம பண்ணணும், இந்த பார்ட் நீங்கள் பண்ணணும், டெஸ்டிங் நீங்கள் பண்ணணும், ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், இப்படி பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு அந்தந்த பார்ட்டு பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி 24 மணி நேரத்தில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா 24 மணி நேரத்தில் ரிப்போர்ட் ரெடியாக வச்சுட்டு தான் அடுத்தது வீட்டுக்கு போவோம். அது மாதிரி ஒரு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு டீமே இருக்குது. அதனால தான் நம்ம எது நினச்சாலும் கூட இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். கண்டிப்பாக மேடம். இப்போது பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து ஒரு தன்னிறைவு பெற்றவளாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து பேரண்ட்ஸோட பொறுப்பு எவ்வளோ தூரம் இருக்குது? கட்டாயம் 100%. ஏன்னா அந்த அந்த அது ஒரு மோட்டிவேஷனே நான் சொன்னேன். எனக்கு எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நிறைய மோட்டிவேஷனாக சில பாயிண்ட்ஸ் வந்ததுங்கிற மாதிரி முதலில் அம்மாக்கிட்டேருந்து தான் குழந்தைகள் கற்றுக்குவாங்க. அம்மா எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைகளை இந்த ஒரு சரியான பாதையை காமிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த குழந்தைங்களால் அதை தாண்டி ஈஸியாக வர முடியும். இன்னைய வாழ்க்கையில் அவங்க வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும்னா ஒரு 100 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா 90 பெண்கள் தான் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸ்டில் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. அதாவது முன்னாடி வந்து நிறைய பெண் சிசு கொலைகள்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ பெண் சிசு கொலைகள்லாம் குறைஞ்சிச்சின்னு நம்ம வந்து பெருமைப்பட்டுக்க முடியலை. ஏன்னா இன்னமும் அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. அப்படி கம்மியாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி படிக்கும் பொழுதோ மற்ற இடத்துலையோ அவங்களுக்கு வர அந்த ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவர்களை எதிர்த்து இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுற ஒரு இது வரணும் இல்லையா, அந்த துணிச்சல் வரணும், அவங்க கேட்ட மனதினம் வரணும். இதுக்கெல்லாம் வந்து மெயின் காரணம் வீட்டில் பேரண்ட்ஸோட ஹெல்ப் கட்டாயம் தேவை மேடம்.
தன்னிறைவு பெற்ற பெண்ணா வளர்க்கணும் அப்படிங்கும்போது நீங்க அடிப்படையில கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப இன்னமும் கூட கிராமப்புறங்கள்ல வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதுலையோ அடுத்த நிலைக்கு போற வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றது இல்ல, சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போறாங்க. இதுல இதெல்லாம் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னும் கிராமங்களிலெல்லாம் வந்து முன்னைக்கு இப்போ நிலைமை மாறிட்டு வருது. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் மாறணும். அப்படிப்பட்ட விஷயம் மாறினா தான் நல்லாயிருக்கும். ஆனாலும் பெண்கள்லாம் இப்போ முன்னைக்கு பெண் குழந்தைகள்லாம் தான் லைஃப்பில் நிறைய சாதிக்கணும், இப்படியே கிராமத்திலே இருந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பெற்றோர்களோட அவர்கள் கொஞ்சம் பேசி அவர்களை சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் அவர்களெல்லாம் இப்போ வாழ்க்கையில் நல்ல முன்னேறத்துக்காக படிக்க வராங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, காலேஜுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கு அது ஸ்பெஷலிஸ்ட்டு எடுத்து பண்ணணும், படிக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லைன்னா இந்த துறையில் போகணும். பெண்கள் வந்து எல்லா துறையிலும் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ எல்லா துறையிலுமே வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஏர்ஃபேஸில் இருக்காங்க, நிறைய பிளேன் ஓட்டுறவங்க இருக்காங்க. அது மாதிரி நிறைய கிரேன் ஓட்டுறவங்க கூட சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸில் அன்றைக்கி பார்த்தோம். அது மாதிரி நிறைய எல்லா துறைகளும் ஏன் இது நம்மளால் முடியாதா, நம்ம ட்ரை பண்ணால் என்ன, ஒய் நாட் வி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இப்பொழுது எல்லாருமே வந்துட்டுருக்காங்க மேடம். அது கூட நகரத்தில் இருக்கிறது கிராமத்தில் இருக்கிற பெண்களும் அதுக்கான முயற்சி எடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பணியில் இருக்கிற பெண்களுக்கு அவங்களோட லைஃப்பில் அடுத்த நிலைக்கு போகணும், உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னு போராடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களோட சிக்கல்கள் சவால்னா ஒர்க் பிளேஸில் எவ்வளோ தூரம் இருக்கும்? இது சொல்லணும்னா இதில் கொஞ்சம் சில பேர் தான் அந்த மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது மேடம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு செட்டில்டு லைஃபாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற லைஃபாக இருந்தாலும் சரி, முழு நேரம் நம்மளால் அந்த பணிக்கு இடத்துல வந்து கவனம் செலுத்தணுங்கன்னு முன் வர்றது கொஞ்சம் பேர் தான். சில பேர் வந்து இது எனக்கு மானிட்டரி பெனிஃபிட் இருக்குது, சம்பளம் இருக்குது, போதும், எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, போதும், இது போதும், இதுக்கு மேலே வரணும்னு இல்லை, எனக்கு வர்றது இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் நினச்சிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அதெல்லாம் இல்லாமல் அது ஏன் நம்ம வந்து அதோடு நிறுத்தக்கூடாது, அதுக்கு மேலே வரணும், ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு எண்ணி 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 தான் அவர்கள் வந்து மேலே வராங்க. இப்போது நம்ம எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னாலும் கூட டாப் லெவலில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த லெவலில் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இப்படி இங்கே வரும்பொழுது இப்போ எல்லாருமே தேர்ட் லெவல் ரீச் பண்ணிட்டாங்க. முதல்லலாம் ஒரு லோயர் லெவலில் தான் இருந்துட்டு இருந்தாங்க லேடிஸ், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வருவாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்குது. எப்போ உங்களுக்கு அந்த எஜுகேஷன் நல்ல டெவலப் ஆகி பெண்கள் வந்து ஜாப் வந்தாங்களோ அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் ஓரளவு படித்தா போதும். அது மற்ற இன்னும் கொஞ்சம் நிறைய படித்து நிறைய பொசிஷனில் வராங்கல்ல, அவங்களெல்லாம் இப்போ வந்து அடுத்த லெவல் வரைக்கும் மேலே மேலே வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டாப் லெவலுக்கு இப்போ 1-2 பேர் ரீச் ஆன மாதிரி ஈஸியாக இந்த தேர்ட் லெவலில் இருக்கிறவங்க செகண்ட் லெவல் அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அந்த காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இன்னும் அடுத்தது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் பாருங்களேன், நிறைய இப்போ வந்து ஒரு இந்திராணி கிடையாது, எத்தனை இந்திராணி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் லெவலில் எல்லாருமே வந்து பெண்கள் கம்ப்ளீட் பண்ணி அவங்க அப்போ அந்த ஸ்டேஜ் மாறிடும். கண்டிப்பாக மேடம். இப்போது சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் உங்களோட பணிக்காலத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில் வந்து இந்த சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் நிறைய விஷயங்கள் ஈடுபடுங்க. இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்த வரைக்குமோ இல்லை வில்லேஜஸ் கிராமங்களில் போய் பார்த்த வரைக்குமோ பெண்கள் எதில் வந்து பின்தங்கி இருக்காங்க? சுகாதாரம் அப்படின்னு எடுப்போமா, கல்வி அப்படின்னு எடுப்போமா, எந்த ஒரு விஷயத்தில் இன்னும் வந்து அவங்க நிறைய தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? சுகாதாரம் கட்டாயமாக தேவைப்படுது மேடம். அந்த பகுதியிலெல்லாம் முதல்ல நாங்கள் போகும்போது அந்த சுகாதாரத்துக்காக தான் போகணும். இப்போ அவங்களுக்கு அந்த கிளீன்லினஸ் பற்றி சொல்லணும், அவங்க நிறைய அந்த காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாதம் தான் சாப்பிடுவாங்க, மற்ற காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க தான் அங்கேருந்து தான் விளைவிச்சு நமக்கு வருது, ஆனால் அவங்க அதை எடுத்துக்கிறது இல்லை, அது சாப்பிடணும்னு தோன்றது இல்லை. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பச்சை காய்கறிகள் எப்படி சாப்பிடணும், பச்சையாக எப்படி சாப்பிடணும், அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது, நியூட்ரிஷியஸ் வேல்யூ எப்படி போகுது, கொதிக்க வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தோம். அது மாதிரி போகும்பொழுது அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ் கேம்ப் மாதிரியே நாங்கள் அதெல்லாம் எடுத்து நடத்துவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாருமே இந்த பேங்க்குக்கு போகணும் வரணும் அதெல்லாம் இருக்காது. அதனால் வந்து அவங்களுக்கு அதாவது எதாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த ஒர்க்கு ஒரு பெரிய கஷ்டமாக, இது நீங்கள் செய்யலாம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னா என்ன, நாங்கள் அங்கே இருக்கிறவங்க அதற்கெல்லாம் உதவி செய்வாங்க. நீங்கள் எழுதுங்க, பாஸ்புக் கையில் வச்சுக்கோங்க, பணம் அப்பப்போ போடுங்க. இது மாதிரி அந்த சேவிங்ஸ் பற்றி எல்லாம் நாங்கள் அடுத்தது போய் சொல்லுவோம். அது இல்லாமல் மகளிர் காவல் நிலையத்திலேருந்து ஒரு கவுன்சிலராக இருக்கும், அது மூலமாகவும் போய்
அங்கே நிறைய குறும்படங்கள்லாம் தயாரித்து வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் போய் ஒரு கிராமத்துலேயும் போய் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் நிறைய அந்த காலத்தில் நான் இப்போ சொல்கிறது இப்போது இல்லை, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வரதட்சணை கொடுமை இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அப்போ அதுக்காகவும் போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது எவ்வளோ குற்றம், என்னென்ன சட்டங்கள் என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து அந்த குறும்படங்கள் வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு அதை புரிய வச்சு, நீங்கள் வந்து இந்த சுய குழுக்களில் நீங்கள் மெம்பர் ஆகுங்க, அது மூலமாக சில சேவைகள்லாம் செய்யுங்க, இப்படி எல்லாமே. அது இல்லாமல் நம்ம நிறைய திருமண திட்டங்கள் இருந்தது. எந்த கிராமத்துலேயும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அப்போலாம் தெரியவே இல்லை. மூவலூர் அம்மாமிர்தம், அம்மையார் திருமண திட்டம், இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தது. இது இல்லாமல் ஒரு போலீஸ் பர்சனல், அதாவது அப்போ காவலர்களுக்காக ஒரு வருஷம் நெய்வேலியில் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் வாரம் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு வாரம் வருவாங்க. வாரத்தில் 2 கிளாஸ் வந்து நாங்கள் எடுக்கணும். அது நான் எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது அதில் வந்து ஒன்று வந்து இந்த சோஷியல் ஒர்க்ஸ் அண்டு இன்னொன்று வந்து லிசனிங் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த எப்படி வந்து பொறுமையாக ஒரு இதை ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் லிசனிங் ஸ்கில்க்கெலாம் 2-3 ஸ்கிட் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அது மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் போகும்போது அவங்களுக்கு அவங்க மூலமாகத்தான் இந்த கிராம மக்கள் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது மூலமாக போய் எல்லாரையும் பார்த்து பேசி அவங்களுக்கு அந்த சின்ன விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு வருவோம். நாங்கள் மாதிரி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்போது ஓகே, இப்போ நம்ம கிராமங்கள்லேயே எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஆலோசனைகள், விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னு. சுகாதாரம் பின்தங்கி இருந்தாங்கன்னு சொன்னீங்க மேடம். இப்போ அவங்க சிறுவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ தூரம் பெற்றோர்கள் ஈடுபாடோடு செயல்படுறாங்க, அவங்கள அனுப்புகிறாங்களா முழுமையாக? அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றின புரிதல் சிறுவர் சிறுமியருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போது மீடியாஸ்லாம் வந்துருச்சு, அதனால் அவர்கள் வந்து நிறைய அதிலெல்லாம் பார்க்குறாங்க, படிக்கணும் போகணுங்கிறாங்க. ஆனாலும் அப்பா அம்மாக்கள் 2 பேரும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகலையா, நடுவில் வேறு எங்கேயாவது போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறதெல்லாம் கூட அவங்க வந்து சரியாக பார்க்குறதில்ல அந்த குழந்தைகள். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது, இப்போ நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே இப்படியெல்லாம் போகும்பொழுது நிச்சயமாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு போய் ஒரு சின்ன ப்ரோக்ராம் அவங்களோட அந்த சந்தோஷமாக அந்த ஒரு நாளை கழிச்சிட்டு வருவோம். அது மாதிரி போகும்பொழுதெல்லாம் அந்த பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பள்ளிகளெல்லாம் இப்போ வந்து நிறைய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் கோச்சிங் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டரைஸ்டு வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக நிறைய இந்த நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் பற்றியும் மற்றவர்களை பற்றியும். ஆனால் யாருக்குமே அப்துல் கலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அவரை ஃபஸ்ட்டு மனதில் தோன்றது அதுதான். குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அது மாதிரி விவேகானந்தர்லேருந்து எடுத்துக்கலாம், எல்லாரையுமே வந்து ஒரு படங்கள்லாம் போட்டு அவர்களுக்காக ஆகணுங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் பள்ளிகளில் இப்போ நிறைய இருக்கிறதுனால இளைஞர்கள் இப்போ குழந்தைகள் நல்ல ஒரு மனதோட நல்லா செய்யணும், படிக்கணும், நிறைய மேலே வரணும், சமூகத்தில் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தை பற்றின ஒரு புரிதல் எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ நமக்கு ஒரு அரசு ஒரு விளம்பரம் இது பண்ணுறாங்க, இந்த மருந்து இந்த நேரத்தில் கொடுக்கணும், இப்படி சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க, இதற்கான சிகிச்சையை நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அணுகணும்ன்றாங்க. இன்னமும் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிசுக்கொலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ரேஷியோவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கர்ப்ப காலத்திலிருந்தும் மருத்துவத்தை சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் எவ்வளோ தூரம் இருக்குது? ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்திலேயே எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா அரசு சுகாதார நிறுவனங்கள், அரசு மருத்துவமனை எல்லா இடத்துலையுமே வந்து அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க. அங்கங்கே எழுதி பெரிய பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய பேருக்கு படிக்காதவங்களுக்கு தெரியுங்கிறத பிக்டோரியலாகவும் போட்டு படங்களெல்லாம் போட்டு புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வரும்பொழுது அழகாக அவர்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத கிளியராக செவிலியர்களும் டாக்டரும் அது கரெக்டாக மருத்துவர்கள் எல்லாம் அழகாக சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அது இல்லாமல் மருத்துவத்திலே இப்போ நம்ம என்ன நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். மகப்பேறு வரணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6000 ரூபா, 3 மாதத்துக்கு பிறகு ஒரு 6000 ரூபா. நம்முடைய அரசுவே வந்து ஒரு மருத்துவத்துக்கும் 12,000 கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸும் வந்திருக்கு. அதனால் அதையும் அவர்களுக்கு சொல்லி நீங்கள் வந்து இங்கே தான் மகப்பேறு நடத்த வேண்டும், வீட்டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய ஆலோசனை சொல்லி அனுப்புறதுனால இப்போது அந்த விழிப்புணர்வு நிறைய இருக்குது. ஒரு பெண் தனி ஆளாக அவங்க லைஃப்பில் வந்து ஒரு போராடணும், ஜெயிக்கணும், ஒரு தனக்கான ஒரு இடத்த அங்கீகாரத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்கள் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? பெண் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தனி இடத்த பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல முயற்சி தான். முயற்சி இல்லாமல் எதுவுமே முடியாது. இதுவும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு வேணும். தடுக்கி விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கிறது நம்ம மனசில் இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை தான்.
எத்தனையோ தடவைகள் தடுக்கி விழத்தான் செய்வோம். ஆனாலும் கூட அது தடுக்கி விழறோன்னு நினைக்காம அது தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் மேலே போகணும். எந்த ஒரு துறையிலையுமே நம்ம நினைக்கும் போது ஈஸியாக எதுவுமே கிடைச்சிருதில்ல. அப்படி ஈஸியாக கிடைக்கிறது வந்து ரொம்ப நாள் அது ஒரு நல்ல ஒரு நிலையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதில்ல. நம்ம உண்மையில் எதில் கஷ்டப்பட்டு சிரம் இறந்து இவ்வளோ இதில் உழைச்சிருக்கோம், அப்போ நமக்கு இந்த நிலைமையில் வந்திருக்கோம், அது அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஒரு முழுமையான சந்தோஷமே கிடைக்குது. ஸோ அப்போது அதுக்கு முயற்சி தான் முதல் காரணம். முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாம் நிச்சயம் இதை அடைவோம்ங்கிற நம்பிக்கை நமக்கு அடுத்ததாக வேணும். இந்த இரண்டும் இருந்தால் ஓரளவுக்கு அதுக்கு பக்கபலமாக சூழ்நிலைகளும் அமைய வேண்டும். இருந்ததுன்னா சந்தோஷமாக செய்யலாம். எதுவுமே என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணலாம். ஒரு பெண்ணா ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவரா, அதிலும் பல நிலைகளில் பல பொறுப்புகளில் சமூகத்தில் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவையில் உங்களை ஈடுபடுத்திக்கொண்ட ஒரு மனிதர் அப்படிங்கிற முறையில் பெண்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு தன்னிறைவு பெற்ற பெண்ணாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கணும், குடும்பம் எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கணும், கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியமான ஒன்றா இருக்குது, அதை பற்றின விழிப்புணர்வு எல்லாம் எவ்வளோ தூரம் கிராமப்புறங்களில் தேவையாக இருக்குது, இதை உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை நீங்கள் முன்னெடுத்து போய் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்கு தேவையான பல அரிய தகவல்களை இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை பற்றி பல மேடைகளில் பேசவும் எழுதவும் கேட்டிருக்கிறோம். சிலம்பில் பல்வேறு விதமான காப்பிய நயங்கள் உண்டு. சிலப்பதிகாரத்தினுடைய கவிதை அழகு, அது கதை சொல்லி கொண்டு போகிற பாங்கு, இவைகளையெல்லாம் பலரும் பல இடங்களில் பாராட்டியிருக்கிறதை நாம் படித்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் படித்து கொண்டிருக்கிற போது சில நேரங்களில் சில உண்மைகள் நமக்கு படுகின்றன. எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லுவார், படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மறு வாசிப்பும் முக்கியம். படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிற போது நமக்கு பல புதிய செய்திகளும் கிடைக்கின்றன. அதைத்தான் வள்ளுவனும் நவில்தோறும் நூல் நயம் என்றான். நேற்றைக்கு படித்ததை விட இன்றைக்கு படிக்கிற போது இன்னொரு புதிய பொருள் நமக்கு படுகிறது என்றால் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நாமும் வளர்ந்திருக்கிறோம் என்பதால் அது சரியானது தான். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அறிவின் அடிப்படையிலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உடலின் அடிப்படையில் மட்டுமல்லாமல். எனவே சிலப்பதிகாரத்தை திரும்ப படிக்கிற போது அவருடைய நாடக உத்தி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை அந்த முதல் புகார் காண்டத்தின் முதல் காதையிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் நன்றாக அறிவோம், 4 வாழ்த்துகளோடு சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. திங்களை வாழ்த்துகிறது, ஞாயிறு சூரியனை வாழ்த்துகிறது, அதற்கு பிறகு மாமழையை போற்றுகிறது, பிறகு பூம்புகாரை போற்றுகிறது. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி முதல் 12 வரிகள் சிலப்பதிகாரத்தின் தொடக்கம் வாழ்த்துதான். வாழ்த்து காதை முடிந்ததற்கு பிறகு அந்த முதல் காதையில் அந்த வாழ்த்து முடிந்ததற்கு பிறகு அடுத்து வருகிற 3 வரிகளை படித்து கொண்டிருந்த நேரத்தில், சரியாக சொன்னால் ஒரு மறு வாசிப்பில் பட்டென்று ஒரு புதிய செய்தி நமக்கு புலப்பட்டது. அது வேறொன்றும் அல்ல, புகாரை பற்றி சொல்லுகிற போது புகாரை பற்றி சொல்லித்தான் அந்த காப்பியம் தொடங்குகிறது. அந்த பூம்புகார் எப்படிப்பட்ட ஊர்? பொதியலாயினும் இமயமாயினும் பதி எழு அறியார் பழங்குடி கிழிய பொது அரு சிறப்பின் புகாரே ஆயினும். இதுதான் அந்த 3 வரிகள். பதி எழு அறியார் என்று ஒரு தொடர் இருக்கிறது. பொதியிலாயினும் இமயமாயினும், இந்த 3 வரிகளுக்கான பொருள் பொதிகையானாலும் இமயமானாலும் பூம்புகார் ஆனாலும் இவை 3க்கும் வளர்ச்சி தான் உண்டே தவிர ஒடுக்கம் முடிவு என்பது இல்லை என்று முந்து நூல் உணர்ந்தோர் கூறுகிறார்கள், அறிவாளிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது பொதிகையோ இமயமோ பூம்புகாரோ, அவர் பூம்புகாரை எதனோடு ஒப்பிடுகிறார்? ஒரு பக்கத்திலே தெற்கே பொதிகை, இன்னொரு பக்கத்திலே வடக்கே இமயம். அந்த 2 மலைகளைப் போல பூம்புகாரும் புகழில் உயர்ந்து நிற்கிற இன்னொரு மலை என்பதாக
இந்த மூன்றுக்கும் என்றைக்கும் வாழ்வில் ஒடுக்கமே இல்லை, முடிவே இல்லை என்றுதான் அறிவாளிகள் கூறுகிறார்கள் என்று சொல்லுவதில் என்ன பெரிய வியப்பு இருக்கிறது என்றால், வியப்பல்ல, ஒரு நாடக உத்தி இருக்கிறது. அந்த பூம்புகாரை பற்றி சொல்ல வருகிற இளங்கோவடிகள் பயன்படுத்துகிற அந்த சொற்களை மறுபடியும் எண்ணி பாருங்கள். பதி எழு அறியா பழங்குடி கடியே என்கிறார். பதி என்றால் இடம், வாழிடம், குடியிருப்பு. தான் வாழுகிற ஊரை விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போகிற பழக்கம் இல்லாத, அப்படி தேவை இல்லாத ஒரு சிறப்பு மிக்க பழங்குடியை கொண்டிருக்கிற புகாரே ஆனாலும் என்று கூறுகிறார். இந்த கதையின் அடித்தளமே, எந்த மண்ணிலே கோவலன் பிறந்தானோ கண்ணகி பிறந்தாளோ, இரண்டு பேரும் அந்த மண்ணில் வாழ முடியாமல் இன்னொரு மண்ணுக்கு புகாரிலிருந்து மதுரைக்கு போவது என்பதுதான் இந்த கதையின் போக்கு. ஆனால் புகாருக்கு சிறப்பே என்ன என்று இந்த இடத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகிறார் என்றால், அவர்கள் புலம்பெயர்ந்து பழக்கம் இல்லாதவர்கள் அல்லது புலம்பெயர வேண்டிய தேவையில்லாதவர்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய துயரம் தான் பிறந்த மண்ணை விட்டு போவது தான். அது தொழிலுக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு அகதிகளாக போகிற மக்கள் தான் உலகெங்கும் இருக்கிறார்கள். அகதிகளாக போவது துயரம் என்பதை அகிலம் அறியும். ஆனால் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் போவது கூட துயரம்தான். பிறந்த மண்ணில் வாழ கொடுத்து வைக்கவில்லை என்று சிலர் கூறுவார்கள். அப்படி பிறந்த மண்ணை விட்டு போக வேண்டிய தேவையே இல்லாதவர்கள் பூம்புகார் மக்கள். அப்படியானால் என்ன பொருள்? அந்த மண்ணிலேயே அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அந்த நாடு தற்சார்பு உடையதாக இருக்கிறது. எதற்காகவும் அடுத்தவனிடம் கையேந்த வேண்டியதும் இல்லை, அடுத்தவன் மண்ணை மிதிக்க வேண்டியதும் இல்லை. பதி எழு அறியா அந்த பழக்கமே தெரியாத மக்களாக இருக்கிற பூம்புகார் மக்கள் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். எனவே அந்த காப்பியத்தின் சோகமே கோவலன் இறந்து போகிற சோகத்துக்கு முன்னால் எப்போது தங்கள் மண்ணை விட்டு வேறு மண்ணில் அடியெடுத்து வைக்கிறார்களோ அப்போதே தொடங்கிவிட்டது. எனவே அந்த மண்ணுக்கு இருக்கிற இயல்பு மாறிப்போகிற காலத்திலே தான் நான் காப்பியத்தை எழுதியிருக்கிறேன் என்று இளங்கோவடிகள் சொல்லாமல் சொல்லுகிறார். இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னையிலே நடைபெற்ற போது ஒரு கவிதை போட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கவிதை போட்டியிலே மறைந்த கவிஞர் குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் முதல் பரிசை பெற்றார். அந்த கவிதைக்கான தலைப்பு அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த தலைப்பு புகாரில் ஒரு நாள் என்பது. புகாரில் நடந்த அந்த நிகழ்வுகளில் ஏதோ ஒரு நாளில் நடந்த நிகழ்வு நம்மை கண்டிப்பாக பாதித்திருக்கும், அதை பற்றி எழுதுங்கள் என்பதுதான் அந்த கவிதை போட்டிக்கான தலைப்பு. அதிலே குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் எழுதியிருந்த அந்த ஒரு நாள் இன்றைக்கும் நாம் எண்ணி பார்த்தால் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளே அதைத்தான் எண்ணி இருக்கிறார் என்பது புரிகிறது. அந்த போட்டிக்கு வந்த கவிதைகளிலே கலந்து கொண்ட பலரும் எந்த நாளை குறிப்பிட்டு எழுதினார்கள் என்றால், கோவலன் கண்ணகிக்கு திருமணம் நடந்த நாள், அல்லது கோவலனும் கண்ணகியும் பிரிந்த நாள், அல்லது கோவலன் மாதவியோடு மகிழ்ந்திருந்த நாள், அல்லது கானல் வரி பாட்டு பாடிய நாள், அல்லது அதற்கு பிறகு மாதவியை விட்டும் கோவலன் பிரிந்த நாள். இவைகளெல்லாம் மகிழ்வும் துயரமும் நிறைந்த நாள்கள்தான் என்றாலும் புகாரின் வரலாற்றில் குறிக்கத்தக்க நாள் என்று சொல்ல முடியாது. கோவலன் கண்ணகியைப் போல பலரும் மகிழ்ந்திருக்கலாம், கோவலன் கண்ணகியைப் போல சிலராவது பிரிந்தும் இருக்கலாம். ஆனால் பூம்புகாரின் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக எது இருக்குமென்றால், அன்றைக்கு கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற அந்த கவிதையும் இதைத்தான் சொன்னது. மறக்க முடியாத நாள் கோவலனும் கண்ணகியும் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறிய நாள்தான் என்று சொன்னது. ஏன் அதனை அப்படி நாம் குறிப்பிடலாம் என்றால், அதற்கான இடத்தை இந்த புகார் காண்டத்தின் முதல் காதையில் தொடக்கத்திலேயே இளங்கோவடிகளே சொல்லிவிட்டார். அந்த பூம்புகாருக்கு இருக்கிற பெருமை பதி எழு அறியா மக்களை கொண்டது என்பதுதான். தான் பிறந்த அந்த மண்ணை விட்டு குடியை விட்டு அகலாத, புலம்பெயர வேண்டிய தேவையில்லாத மக்களை கொண்ட ஊர் பூம்புகார் என்று சொல்லிவிட்டு அந்த பூம்புகார் காண்டம் முடிகிற போதே அவர்கள் அந்த புகார் நகரை விட்டு வெளியில் போனார்கள், புலம்பெயர்ந்தார்கள், அகதிகளாக சென்றார்கள், அல்லது காவுந்தியடிகளால் மதுரை காண்டத்திலே அடைக்கலமாக கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போது அந்த காப்பியத்தின் சோகம் அங்கேயே பின்னால் வரப்போகிற அந்த கதையின் போக்கு முதல் காதையிலேயே மிக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான். நாம் சிலம்பில் பல வரிகளை படித்திருக்கிறோம். இந்த வரி மறுவாசிப்பில் என் மனத்தில் படிந்தது. அவர்கள் பதி எழு அறியா மக்கள் என்பது.
வணிகம் செய்வதற்கான ஆர்வம் இருப்பதோடு அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற நுணுக்கங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்த வாரங்களில் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டி என்ன மாதிரி வாங்கலாம், அது என்ன பண்ணணும் அதை பற்றின விஷயங்களை வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து எக்கச்சக்கமான வெஞ்சர் கேபிட்டல் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமாக அந்த வெஞ்சர் கேபிட்டல் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அத்தனை பணமும் கையில் அவைலபிளாக இருக்காது. ஆனால் நிறையா அதுக்குண்டான ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு பெக்யூலியராகவோ இல்லை தனியாக இன்னோவேட்டிவ்ங்கிறது என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து மற்ற யாருக்கிட்டையும் அவைலபிளாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ உடனடியாக வந்து கோடியாக பணம் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டி அவைலபிளாக இருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு வெஞ்சர் கேபிட்டலுங்கிறது வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. அந்த கம்பெனி வந்து இப்போ ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா தான் பணம் இருக்குது. ஆனால் அதுக்கு தேவை வந்து ஒரு 1.5 கோடி ரூபா இல்லை 2 கோடி ரூபா பணம் வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் தயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெளியில் யார்கிட்டையுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, நீங்கள் நம்ம டீட்டெயில் இப்போ முன்னாடி வாரங்களில் பேசின மாதிரி ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான கேட்டகரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபண்டிங் வாங்கணுங்கிற பிஸ்னஸ் பிளானை பண்ணதுக்கப்புறம் அந்த பிளான்குள்ளே வந்து இந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் பிளானத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம்னா டைரெக்டாக வந்து நம்மளோட இன்வெஸ்டர்ஸை நம்ம அணுக ஆரம்பிக்கலாம். இந்த இன்வெஸ்டரை அணுக ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு மார்க்கெட்டில் போயிட்டு அப்ரோச் பண்ணோன்னா டெஃபினட்டாக இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெஞ்சர் கேபிட்டல் வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எதுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மூலாதாரம் மெயினே வந்து பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது. அவங்க எந்த மாதிரி கம்பெனியில் பணம் போடுறாங்க அப்படின்னிங்கன்னா, நல்ல லாபம் தரக்கூடிய கம்பெனி, பல மடங்கு க்ரோத்தாக இருக்கணும், நல்ல கேஷ் ஃப்ளோ வரக்கூடியதாக இருக்கணும், ரிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறது போது சில பேர் செக்யூராக ஒரு அசட்டை கொடுத்துட்டு அதுக்கு எகென்ஸ்டாக பணம் வாங்கினோன்னா அது கடன். இவங்க வந்து பிஸ்னஸ் மாடல் நல்ல செக்யூர்டாக இருக்கணும். ஆனால் வந்து அசட் அவங்க செக்யூரிட்டியை கேட்க மாட்டாங்க. உங்களோட முழு பிஸ்னஸையுமே அவங்க செக்யூர்டாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், அவங்க வந்து தைரியமாக அந்த மாதிரி ஒரு பணத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு வந்து அந்த கம்பெனியை நீங்கள் நம்புறீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு 10 லட்ச ரூபா பணம் போட்டு அந்த கம்பெனி நல்லா வரும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அவங்க 90% இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் கம்பெனி நல்லா வரதுக்கு உண்டான அதுக்குண்டான உதவிகளை செய்வாங்க, அதுக்குண்டான பணத்தை போடுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து ஏற்கனவே வந்திருந்த சில வாரங்களை கொஞ்சம் ஓரளவு டச் பண்ணி பேசியிருந்தோம். இப்போ நம்ம வந்து இன் டீட்டெயிலாக வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி பேசினோன்னா இதை வந்து தனித்தனியாக தேவையாக இருக்கிறவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து வெஞ்சர் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறீங்க. அந்த வெஞ்சருக்கு தேவைப்படுறது தான் வெஞ்சர் கேபிட்டல். இவங்களுக்கும் சீடு கேபிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகிறீங்க. ஆனால் ஐடியாஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த ஐடியா யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னா அந்த டேட்லேயும் பணம் கொடுறதுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க பேர் தான் சீடு கேபிட்டல். சீடு கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் ப்ரைவேட் ஈக்விட்டி, இவங்க 3 பேருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, சீடு கேபிட்டல் வந்து ஒன்றுமே ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்கிற ப்ரொப்போசலை மட்டுமே நம்பி அதுக்குண்டான அந்த பிஸ்னஸ் ப்ரொப்போசலுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை மட்டுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து சீடு கேபிட்டல். அதே லெவல் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த வெஞ்சர் நல்லா இருக்குங்கிறத நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து வெஞ்சர் கேபிட்டல். இந்த ப்ரைவேட் ஈக்விட்டிங்கிறவங்க வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் இதை விட பல மடங்கு நீங்கள் பெருசாகணும் அப்படிங்கிற டயத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி. இந்த ப்ரைவேட் ஈக்விட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இன்னொரு ஷேர் ஹோல்டர்கிட்ட அதை விற்றுட்டு போவாங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த பப்ளிக் இஷ்யூவில் அவங்களோட ஷேரை வந்து விற்றுட்டு போவாங்க. இப்போ இந்த இதில் வந்து 4வது சப்ஜெக்டில் நம்ம இப்போ பேசுகிற மாதிரி பப்ளிக் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா,
இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சீட் கேபிட்டல் இருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜில் வந்து வெஞ்சர் கேபிட்டல் இருக்காங்க, 3வது ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி இருக்காங்க. இதுக்கு மேலே ஸ்டேஜ் போகும்போது இப்போ இருக்கிற பணம் பத்தாது. அதே மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டரை மட்டும் ப்ரைவேட் ஈக்விட்டிங்கிறவங்க ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர், அவங்க மட்டும் வேண்டியதில்லை. நம்மளோட நிறுவனத்தில் வந்து பப்ளிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கும் நம்ம நல்ல வேல்யூ க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், நம்ம கம்பெனிக்கும் பணம் நிறையா வரணும், நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டோட டைரக்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ லிஸ்டட் கம்பெனியாக ஆக்குவாங்க. பப்ளிக் இஷ்யூ லிஸ்டட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓங்கிற மெத்தடில் வந்து அவங்க ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ப்ராப்பரான கன்சல்டன்ட் அப்பாயின்ட் பண்ணி அந்த கன்சல்டன்ட் வந்து அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி, ஸ்ட்ரக்சரிங்னா என்ன அப்படின்னிங்கன்னா இந்த கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளோ, இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ பணம் தேவைப்படுது, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார், இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ என்ன ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்குது, இதில் திரும்பவும் பப்ளிக்லேருந்து பணம் வாங்கினாங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே டீட்டெயிலாக சொல்லி அதுக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் இதில் பணம் போட்டு பணம் போயிடுச்சுன்னா என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, உள்ள கம்பெனிக்குள்ளே என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறத டீட்டெயிலாக எழுதி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டு செபின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயின்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்தோன்னே அதுக்கு உண்டான ப்ரைஸிங் கொடுப்பாங்க. ப்ரைஸிங்னா என்னென்னா இப்போ எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒன்று வந்து பணம் எவ்வளோ போட போகிறோங்கிறது தெரிய போகுது, அடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம பண்ணக்கூடிய பர்சன்டேஜுக்கு நம்மளோட ஒரு ஷேரோட விலை எவ்வளோ, ஒரு ஷேரோட விலை ஏன் தெரியணும் அப்படின்னிங்கன்னா அப்போ தான் வந்துட்டு சப்போஸ் ஒரு கம்பெனியோட கேபிட்டல் 1 கோடி ரூபாயாக இருக்குது, அதில் வந்து 25% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா இதோட ஷேர் வந்து 2.5 லட்சம் ஷேர். 2.5 லட்சம் ஷேருங்கிறது எப்போதுமே ஷேருங்கிறது வந்து ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 10 ரூபா. அந்த 10 ரூபாங்கிறது போடும்போது 2.5 லட்சம் ஷேர் இன்ட்டு 10 ரூபா 25 லட்சம் ரூபா வந்து 25%. ஸோ ஒரு ஷேரோட விலை வந்து 10 ரூபாய்ங்கிறது தீர்மானம் பண்ணுறோம். இதே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம லிஸ்ட் பண்ணும்போது நம்ம ஷேரோட விலை, அதாவது நீங்கள் வந்து பல வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஷேரோட மதிப்பு வந்து 10 ரூபாயாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி உங்களோட ஷேரோட மதிப்பு 40 ரூபாயாக இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் வரும்போது எப்படி 40 ரூபாயாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்லுவோம். ஏர்னிங் பர் ஷேர்னால் என்னென்னா ஒரு ஷேர், அதாவது ஏன் ஒரு ஷேராக பிரிக்கிறோன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரியான கேபிட்டல் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு 5 கோடியாக இருக்கலாம், ஒரு கம்பெனி 10 கோடியாக இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு 50 லட்சமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குங்களும் தனித்தனியாக புரிய வைக்க முடியாது. ஸோ ஷேருங்கிறத பிரிச்சிட்டோன்னா ஒரு ஷேருங்கிறது 10 ரூபா, அந்த 10 ரூபாங்கிறது நீங்கள் என்ன கேபிட்டலோ அதுக்கேற்ற மாதிரி வகுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் உங்கள்கிட்ட வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஷேர் வரும்போது நீங்கள் 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணின ஷேரோட விலை இன்றைக்கி 40 ரூபா எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னீங்கன்னா உங்களோட 10 ரூபா வந்து இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 4 ரூபா வருமானம் கொடுக்குது அப்படின்னிங்கன்னா உங்களோட 40% ரிட்டர்ன் வருது. 40% ரிட்டர்ன் வரும்போது உங்களோட ஏர்னிங் பர் ஷேரோட விலை வந்து ரஃப் எஸ்டிமேஷன் பண்ணும்போது 4 ரூபாய் ஆகிடுது. 4 ரூபாங்கிறத பார்க்கும்போது ஆல்வேஸ் வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேரோட விலை, அதாவது முகமதிப்பு இன்ட்டு மல்டிபிள், அதாவது 10 ரூபா 10 டைம் சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்குமே. அது அப்படி போடும்போது 4 ரூபா இன்ட்டு 10 ரூபா போடும்போது 40 ரூபா உங்களோட விலைங்கிறத அப்ராக்சிமேட்டாக நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த நிர்ணயம் பண்ணுறத வந்து நம்ம வந்து ஒரு அப்ரூவல் எடுக்கும்போது அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இது கரெக்டான விலையா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வந்து வெளியில் விடுறோம். அந்த வெளியில் விடும்போது ஒரு 3 நாளைக்கு அந்த ஷேரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். எப்படி ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி, இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு கம்பெனிக்கு பண்ணியிருந்தோம். ஒரு என்ன மாதிரினா இப்போ ஒரு கேபிட்டல் வந்து 20 கோடி ரூபா அதோட கேபிட்டல். நம்ம இஷ்யூ பண்ணது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1.5 கோடி ஷேர்ஸ். 1.5 கோடி ஷேர்ஸ் இன்ட்டு 40 ரூபா பார்க்கும்போது அந்த அளவுக்கு உண்டான ஷேர் உங்களுக்கு 40 ரூபான்னு பார்த்திங்கன்னா 60 ரூபா, 60 கோடி ரூபா உண்டான பணம் கலெக்ட் பண்ணக்கூடியதுக்கு உண்டான பிளானோட அந்த பப்ளிக் இஷ்யூ ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான மர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான பேங்கர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. மர்ச்சன்ட் பேங்கரோட ரோல் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த இதுக்கு தேவையான அப்ரூவலை கவர்மெண்ட்டுகிட்டேருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை வந்து மர்ச்சன்ட் பேங்கர். பேங்கரோட வேலை என்னென்னா இதில் வரக்கூடிய பணத்தை கரெக்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வந்து டோட்டலாக மர்ச்சன்ட் பேங்கர் வழியாக அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேங்கர்.
இதில் வந்து கேபிட்டல் அட்வைசருங்கிறது எங்கள் மணி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணி இந்த அப்பாயின்ட் பண்ண நிறுவனத்துலேருந்து ஆக்சசிபிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்டான நிலைமை. இதுலேயே அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணினோன்னே எப்படி ஆகும், இதோட ப்ரைஸ் எப்படி நிர்ணயமாகும், இதனால் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து மேலும் வர வாரங்களில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி. நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சென்ற வாரம் பேச ஆரம்பித்தோம். வாசிப்பு ஏன் வந்து சுமையாகுது, சுகமாக இல்லை அப்படின்னா அது காரணம் தேர்வு அப்படிங்கிறத பற்றி பேசணும். தேர்வை நோக்கி மட்டுமே, அதுக்காக மட்டுமே படிக்கும் பொழுது எப்போ இந்த தேர்வு முடியும், எப்போ இதெல்லாம் படிக்க நிறுத்துவோம் அப்படின்ட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரே ஒரு புத்தகத்தை வருஷம் முழுக்க ஒரு 5-6 அதையே திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது ஒரு அலுப்புத்தன்மை வருது. அதையே எடுத்து கடைஞ்சு புழிஞ்சு சக்கையானதுக்கப்புறமா அதையே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறது, வராத விஷயத்தை படிக்கிறது, ஒரு சூட்சுமத்துக்காக படிக்கிறது. என்னென்னா எப்படி மார்க் வாங்கணும், எப்படி ஷார்ட்கட், எதுக்கு எத்தனை மார்க்கு, இதுக்காகவே படிக்கும்பொழுது ஒரு அலுப்பு வந்துடுது. பிடிக்காத பாடத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க. ஏன்னா அங்கே சாய்ஸ் கிடையாது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் படித்தாகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கேயோ ஏதாவது ஒரு பாடம் பிடிக்காமல் இருக்க கூட அந்த ஒரு புக்கை பார்க்குறப்ப கோபம் வருது. இல்லை அந்த நம்மளுக்கு வந்து சப்போஸ் ஆசிரியர் பிடிக்கல, உடனே இந்த புத்தகம் மேலேயே நம்மளுக்கு இது வெறுப்பு வருது. புத்தகங்கள் மேலே வெறுப்பு வர்றதுக்கு முக்கிய காரணமும் என்னென்னு கேட்டால் நம்ம பள்ளியும் நம்முடைய கல்வி திட்டமும் தான். பல நாடுகளில், மேலை நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறதுக்குன்னே சில நேரம் ஒதுக்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. நான் சொல்கிறது வந்து பெரிய இதில் பல்கலைக்கழகத்துக்கெலாம் இல்லை. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒன்று எடுத்து படித்து அது 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு இதை வந்து ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ண செமினாரை சொல்லி கொடுத்துட்ருக்கோம், உங்கள் ஒர்க் ஷாப்பை, ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு. ஆனால் இயல்பாக கதை எங்கே வரும்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் வரும். கேட்கறதுக்கும் நல்லா வரும், சொல்கிறதுக்கு நல்லா வரும். அப்போ எப்போ அந்த குழந்தை கதை வளரும் அப்படின்னா நிறையா அதற்குண்டான பாணியில் அதற்குண்டான புத்தகங்கள். ஒரு விஷயம் என்னென்னா நம்மளும் வந்து படிக்கிறது இல்லை. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு அதற்கேற்ப என்ன இருக்குது அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு புத்தகங்கள். நீங்கள் படிக்கிற என்ன வார மாத இதழ்கள் வந்து விழுகின்ற புத்தகங்கள் குழந்தை பல சமயம் படிக்க முடியாத மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்து படித்தாலும் இதெல்லாம் படிக்காமல் இருந்தால் தேவையில்லைன்னு தோணுது. சிறுவர்களுக்கான இலக்கியமோ சிறுவர்களுக்கான படிக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள் மிக குறைவு. அப்படி இருந்தால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சாலும் வாங்கி நம்ம புகுத்த வேண்டியது. என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சிறுவர்களுக்காக சின்ன ஒரு இலவச இணைப்பு வருது. அதுவும் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா ஆங்கில மீடியமாக படிக்கிறதுனால தமிழில் வர்றது தொடமாட்டேங்கிறான். ஆங்கிலத்தில் வர்றதில் கொஞ்சோண்டு ஒரு 4 பக்கம் வருது. கட்டாயப்படுத்தி ஆங்கிலம் கொடுக்குறோம். அந்த ஆங்கிலத்தின் மூலமாக வரக்கூடிய சிறுவர் பகுதி ரொம்ப ரொம்ப குறைவு. இதன் மூலமாலாம் அவனுக்கு ஒரு பெரிய சாய்ஸ் ரசமாக எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அவனுக்கு ஒரு உலகம் இருக்குது அதன் மூலமாக. ஒரு காலத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு வந்து நீங்கள் உதாரணத்துக்கு 40 கடந்தவர்கள்கிட்ட கேட்டால் சொல்லலாம். சின்ன சின்ன புத்தகங்கள், காமிக்ஸ், இந்த அளவுக்கு அப்போல்லாம் யார்கிட்டையும் பணம் கிடையாது. இதுவும் புக்ஸுங்க, புத்தகங்களும் கிடையாது, புத்தகங்கள் விற்கிற இடங்களும் கிடையாது. ஆனால் எல்லா குழந்தையும் ஏதாவது ஒரு புத்தகம் மேலே பிரியமாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு அந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது தேர்வு மேலே பயம் கிடையாது, தேர்வுகளும் கிடையாது, தேர்வு மேலே பயங்களும் கிடையாது. பெற்றோர்களுக்கும் இது இல்லாட்டி வந்து வாழ்க்கையே இருண்டு போயிடுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போது எல்லா குழந்தையும் ஏதாவது ஒரு புத்தகத்தின் மேலே அன்பாக இருப்பான். இதுவாக முத்து காமிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து படித்த தமிழ்வாணன் கதைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கதைகள் மேலே. அப்போ உங்களுக்கு ஒரு சாகச நாயகன் இருப்பாங்க. அவர் என்ன செய்கிறாருங்கிறத பற்றி படித்து கற்பனை பண்ண முடியும். 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு நேரம் இருந்தது. அதற்கான நண்பர்கள் பக்கத்துலேயே இருந்தாங்க. சேர்ந்து விளையாடும் பொழுது இந்த மாதிரி கதைகள்லாம் உள்ளே வருது. அப்போ இந்த மாதிரி கதைகள் வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா நேரமும் இருந்து கதையும் இருக்கும்பொழுது கற்பனை திறன் அதிகமாகுது. கற்பனை திறன் அதிகமாகும்போது வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகமாக வருது. இல்லாததையெல்லாம் நினச்சி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இருக்கின்ற விஷயங்களை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்க்குற அளவுக்கு மன தைரியம் வருது. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாமை கூட பெரிய விஷயமா தெரியல.
ஏழ்மையும் எளிமையான வாழ்க்கையும் யாரையுமே பாதிக்கலை. ஏன்னா புத்தகங்கள் இருந்தது. ஒரு சின்னதாக குட்டி டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சினிமா பாட்டு 1 மணி நேரம் கிடைக்கும். ராத்திரி படுத்தா 10லேருந்து 11 பாட்டு கேட்டு சின்னதாக வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 24 மணி நேரமும் பாட்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட அமைதி இல்லை. ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்காக பார்த்திங்கன்னா வீட்டு பெண்கள் வேலையெல்லாம் வேக வேகமாக முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து விளக்கு அணைச்சிட்டு இரவின் மடியில்னு பாட்டு கேட்பாங்க. அதில் ஒரு சுகம் இருந்தது. அதே மாதிரி வீட்டில் இந்த மாதிரிலாம் நிறையா கிடையாது. புத்தகங்கள்லாம் இருக்காது, வாங்கிறதுக்கு வசதிகள் இருக்காது பல குடும்பங்களில். ஏதோ ஒரு புத்தகம் 2 புத்தகம் இருக்கும். இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இது கதை தொடர் கதை படித்தாங்கன்னா அது என்ன கத்திரிச்சு வைப்பாங்க. அப்போது கத்திரிச்சு 50 வாரம் ஆனதுக்கப்புறம் அவங்க பைண்ட் பண்ணி வச்சுப்பாங்க வீட்டில். நாவல் வாங்கிறதுக்கு வசதி இருக்காது. வீட்டில் இந்த மாதிரி நிறைய பவுண்ட் வால்யூம்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் படித்ததையே திரும்ப எடுத்து படிப்பாங்க. ஏன்னா ஒரு 4 நாவல்கள் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, படித்ததை திரும்பி படிக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே பார்க்குறாங்க. எப்படி ஒரு சினிமாவை நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க தொடர்ந்து 2வது முறை பார்க்கும்பொழுது, ஒரு நாவலை திரும்பி படிக்கிறீங்க. அப்போ என்னங்கன்னா படித்த விஷயத்தை திரும்ப படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க. சில விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க, சில விஷயங்களை புதுசாக பார்க்குறீங்க, புதிய புதிய பரிமாணங்கள் கிடைக்குது. தொடர்ந்து படிக்கிறதுங்கிறது நூலகத்துக்கு சென்று படிக்கிறது மட்டுமே கிடையாது. அப்புறம் அந்த காலத்தில் வந்து எல்லா இடத்துலையும் நூலகங்கள் இருந்தது. நூலகத்தினுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. நூலகம்தான் என்ன சொல்லலாம், ஒரு இலக்கிய வெளியாக இருந்தது. 4 பேர் வந்து கூடுற ஒரு இடமா இருந்தது. ஒரு பேப்பர் படிக்கிறதுக்காக 4 பேர் அந்த காலம் காத்திருந்த காலம் உண்டு. ஒரு பேப்பர் ஒருத்தர் வந்து படிச்சுட்டு கீழே போடுறதுக்காக காத்திருக்கிற மாதிரி ஒரு கதை அசோகமித்திரன் சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அப்படியே கடைசியில் தூங்கிட்டு இருப்பார் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அது முக்கியமான வெளி நூலகம்ங்கிறது. இன்றைக்கி நூலகத்துக்கு போகிற ஆட்கள்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வேணா இருக்காங்க, நகரங்களில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. தவிர அதற்கும் நீங்கள் நிறையா பணம் கட்டி, ஆங்கிலத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாலுக்கு போகிற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. சின்ன சின்ன நூலகங்கள், எளிமையான நூலகங்கள், அதிகமாக கட்டணம் இல்லாத நூலகங்கள், தாய்மொழியில் உங்களது புத்தகங்களை உங்களுக்கு கொண்டு தரக்கூடிய நூலகங்கள், அதில் சிறுவர் இலக்கியம். இப்போது வந்து சிறுவர் இலக்கியம்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா கூட எல்லாருக்கும் நீங்கள் போய் சேருதுன்னா இல்லை. ஒரு காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. சிறுவர்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி கண்டிப்பாக இருந்தது. சிறுவர்கள் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கான என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்க்கறது நமக்கு தெரியணும், பெற்றோர்களுக்கு தெரியும். இன்றைக்கி எப்படி நம்ம சினிமா அப்படிங்கிறது சிறுவர்களுக்கான சினிமாவே இல்லாமல் போச்சு. அவங்க பார்க்குற படங்கள் அடல்ட்ஸ் படங்கள் தான் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் தடை இருந்தது, அடல்ட் சர்டிஃபிகேட் ஏன்னு இருந்தது. இன்றைக்கி அதுவும் கிடையாது, டிவி மூலமாக எல்லாம் வந்துடுது. அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு கட் போட்டு மொத்த படமும் இங்கே வந்துடுது. அதை தவிர விளம்பரங்கள், பாடல்கள் எல்லாமே வந்து வயது வந்தோர்களுக்கான விஷயங்களை தான் சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே விஷயங்கள் தான் புத்தகங்கள்லையும். அவர்கள் பார்க்கக்கூடிய படங்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ன கதைகள், செய்திகள் எல்லாமே வயது வந்தோர்களுக்கான விஷயமா இருக்குது. அப்போ அந்த குழந்தைய படினா எதை எடுத்து படிக்க முடியும்? எத்தனை பத்திரிக்கையை நம்பி இந்த குழந்தைய முழுசாக படிக்கலான்னு கொடுக்க முடியும் நம்மளால்? இல்லை. அப்போது அவர்களுக்கான எதுவுமே கொடுக்காம நீங்கள் வந்து படிக்கலை அப்படின்னு குறப்படுது. நம்ம உடனே என்ன படிக்கலைன்னு திருப்பி என்ன இருக்கோம், பாடப்புத்தகங்கள் எடுத்து படிக்கணும். பாடப்புத்தகங்கள் திணற திரும்ப திரும்ப பள்ளிகளில் படித்தாச்சு. அதன் மேல் இருக்கக்கூடிய அலுப்பு நியாயமானவை. அவர்களுக்கு வேண்டிய புத்தகங்களை கொடுத்து விட்டு அவர்களை படிக்க வைப்பதுங்கிறத விட நம்ம படிக்க ஆரம்பித்தா குழந்தை தானாக படிக்க ஆரம்பிக்கும். படிக்க வைப்பது என்பது ஒரு கலை. எப்படி உங்களுக்கு படிக்கிறது ஒரு கலையோ, படிக்க வைக்கிறது ஒரு கலை எப்படி என்பது தொடர்ந்து பேசலாம்.